அதிகாலை நேரம். நீண்ட தூரம் ஓடிவந்த விரைவு ரயில் வண்டி பெங்களூரு ரயில் நிலையத்துக்குள் நுழைந்து ஒரு பெருமூச்சு விட்டவாறு நின்றது. அந்த குளிரில் பாதிப்பேர் தூக்க கலக்கத்தில் இறங்கினர். நித்யா அந்த இளைஞனை, பெங்களூரு வந்துவிட்டதா எனக் கேட்டாள். அவன், ஆமாம் என்று தன் கையிலிருந்த ஒரு சூட்கேசுடன் இறங்கினான். கூடவே ஒரு பெட்டியுடனும் ஒரு சூட்கேசுடனும் நித்யா இறங்கினாள். அவள் அந்த இளைஞன் பின்னாலேயே மெதுவாகச் சென்று மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினாள். கூட்டம் காரணமாக எல்லாரும் மெதுவாகத்தான் போக முடிந்தது. படிகள் ஏறிய பின் நீண்ட மேல் நடை பாதையில் நடந்து மீண்டும் படிகளில் இறங்கும் போது நித்யாவிற்கு கால் தடுக்கிவிட்டது. அவள் நிலை தடுமாறி விழுந்துவிட்டாள். நல்லவேளை, அவள் உருண்டு போகாத வண்ணம் அந்த இளைஞன் சமயோசியமாக அவளையும் பிடித்து நிறுத்தி பெட்டிகளையும் உருண்டு போகாத வண்ணம் அழுத்தி பிடித்தான். இன்னொருவரும் சற்றே உதவி செய்ய ஒருவாறு விபத்து தவிர்க்கப்பட்டது. படபடவென்று இருந்தது நித்யாவிற்கு. சமாளித்துக் கொள்ள 2 நிமிடங்கள் ஆயின. பார்த்து மேடம், அவசரப்பட வேண்டாம் என்ற அந்த இளைஞன் அவளுடன் படிகளில் ஓரமாக ஒதுங்கி நின்று மற்றவர்களை முன்னால் போகவிட்டான். தாங்க்ஸ் என்ற நித்யா மீண்டும் ஜாக்கிரதையாக படி இறங்கத் துவங்கினாள். அவளுடைய சூட்கேஸை அந்த இளைஞனே எடுத்து வந்தான். ஒரு பக்கம் இவ்வாறு நேர்ந்ததற்கு சற்றே வெட்கப்பட்டாலும் மறுபக்கம் அந்த இளைஞனின் உதவி அந்த சமயம் தேவையானதாகவே இருந்தது. ரயில் நிலையத்துக்கு வெளியே வந்ததும் அவன், மேடம், நான் ஜெயநகர் போகப் போகிறேன், நீங்க என்றான். நான் ஓட்டலில்தான் தங்கப் போகிறேன். அருகில் ஏதாவது நல்ல ஓட்டல் இருக்கா என்றாள் நித்யா. இங்கே வேண்டாம் மேடம், என்னுடன் வாருங்கள் என்று ஓர் ஆட்டோ ஏற்பாடு செய்து நித்யாவை உட்காரச் சொன்னான். பிறகு தானும் ஏறிக்கொண்டு ஆட்டோக்காரரிடம் ஏதோ சொல்ல ஆட்டோ விரைந்தது. சுமார் 10 நிமிடத்திற்குள் அருகில் ஓர் அருமையான தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்றான். தன் பெட்டியை ஆட்டோவில் வைத்துவிட்டு நித்யாவை மட்டும் அழைத்துச் சென்று, மேடம், இது உங்களுக்கு மிகவும் சௌகரியமான இடம். பக்கத்திலேயே சாப்பிடுவதற்கு நல்ல ஓட்டல்கள் இருக்கு. மேலும் ஷாப்பிங் செய்ய அருமையான இடம் என்று கூறினான். ரிசப்ஷனில் அவன் பேசி ஓர் அறை எடுத்துக் கொடுத்தான். நித்யா, ரொம்பவும் தாங்க்ஸ். என்னால் பாவம் உங்களுக்கு தொந்திரவு. எனக்காக டைம் வேஸ்ட் பண்ணி விட்டீர்கள் என்றாள். இது ஒன்றும் பெரிதில்லை மேடம். நான் வரட்டுமா? ஒரு நிமிடம். என் பெயர் நித்யா. எனக்கு இவ்வளவு உதவி செய்த உங்கள் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டாமா? தாராளமாக. என் பெயர் மூர்த்தி. வருகிறேன் என்று சிரித்தவாறே வெளியே சென்றான். தன்னுடைய அறைக்குச் சென்ற நித்யா அறை வசதியாக இருப்பதாக உணர்ந்தாள். முதலில் காபி கொண்டு வரச் சொன்னாள். நீண்ட நேர ரயில் பிரயாணத்தினால் அலுப்படைந்தது உடல். குளித்து வேறு உடை அணிந்த பிறகே புத்துணர்வு வந்தது. கால் தடுக்கி விழ நேர்ந்ததில் நல்ல வேளையாக காயமோ அல்லது சுளுக்கோ ஏற்படவில்லை என்பது ஒரு நிம்மதியான விஷயம். பெற்றோர்க்கும் போன் செய்து சுமார் 10 நிமிடங்கள் பேசினாள். அப்பா மீண்டும் ஒருமுறை என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதைப் பற்றி ஓர் ஆலோசனை கொடுத்துவிட்டார். பிறகு அறையை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தாள். அருமையான காலை உணவு சாப்பிட்ட பின்பு ஊர் சுற்றி பார்க்கும் படலத்தைத் தொடங்கினாள். 5 நாட்கள் ஓடியதே தெரியவில்லை. பெங்களூரு வாசம் சுகவாசம்தான் என்று நித்யா உணர்ந்தாள். வேளை தவறாமல் நல்ல உணவு, நந்திகோவில், அனுமார் கோவில், கப்பன் பார்க், லால் பார்க், இஸ்கான் என்று பட்டியல் போட்டு ஒரு இடமாக பார்த்து கணித்து தான் ஆசைப்பட்ட சில பொருட்களை அம்மாவிற்கும் தனக்கும் வாங்கிக் கொண்டது. இவையெல்லாம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்னும் 2 நாட்களில் அவள் மும்பை போகத் தயாராக வேண்டும். எனவே நாளைக்கு கண்டிப்பாக அப்பாவின் நம்பர் ஹரிராவை பார்த்துவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு அன்றிரவே அவருக்கு போன் செய்தாள். பெங்களூரு வந்த உடனேயே ஏன் தன் வீட்டிற்கு வரவில்லை என்று அவர் கேட்டார். அதற்கு தக்க சமாதானங்கள் சொன்ன பிறகு மறுநாள் காலை வருவதாக உறுதி அளித்தாள். ஹரிராவ் தன் வீட்டிற்கு வரும் வழியையும் கூறினார். மறுநாள் காலை ஓர் ஆட்டோவில் ஏறிக்கொண்டு ஜெயநகரில் ஹரிராவின் வீட்டை அடைந்தாள் நித்யா. நன்றாக இருந்தது அந்த தெரு. ஆனால் அக்கம் பக்கத்திலும் தனி வீடுகள். தெருக்களெல்லாம் நல்ல அகலம். காலிங் பெல்லை அடித்ததும் நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி கதவை திறந்தாள். சற்றே பூசிய தேகம், ஓரளவு உயரம்தான். நெற்றியில் பெரிய குங்குமப் பொட்டு, தலையில் பூ கமகமத்தது.
மன்னிக்கணும், நான் மிஸ்டர் ஹரிராவை பார்க்கணும் என்றாள் நித்யா. வாங்கோ, நீங்க தானே மெட்ராஸிலிருந்து வரீங்க என்றவாறே உள்ளே அழைத்து முன் அறையில் இருந்த சோபாவில் நித்யாவை உட்கார வைத்தாள். உட்காருங்க, அவர் வருவார் என்றாள் அந்த பெண்மணி. தன் கையில் இருந்த பூ பழம் அடங்கிய பையை நித்யா அவளிடம் கொடுத்தாள். அதை வாங்கிக் கொண்டு சிரித்தவாறே உள்ளே சென்றாள் அந்த அம்மா. சுமார் 5 நிமிடங்கள் அந்த அறையிலிருந்த புத்தக அலமாரியையும் தொலைக்காட்சி பெட்டியையும் சுவற்றில் மாட்டியிருந்த படங்களையும் மாறி மாறி பார்த்து பொழுதை ஊட்டினாள் நித்யா. வாங்க மிஸ் நித்யா என்ற மெல்லிய குரலை கேட்டு திரும்பினாள். அந்த அறையின் இன்னொரு திறந்த வாயிலின் வழியாக சற்றே உயரமான நல்ல திடகாத்திரமான ஒரு ஆள் வந்தார். அப்பொழுதுதான் பூஜையறையிலிருந்து வந்தது போல் தோற்றமளித்தார். நெற்றியில் சந்தன குங்குமம், ஒரு பெரிய மேல் துண்டை போர்த்தியிருந்தார். பார்வைக்கு மிகவும் எளியவராகக் காட்சி அளித்தார். கனிவான பார்வை. சோபாவில் அவர் அமர்ந்ததும், நமஸ்காரம் சார் என்று நித்யா எழுந்து கை கூப்பினாள். உட்காரும்மா, உங்கப்பா போன் செய்தார். 1 வாரமாகவே உன்னை எதிர்பார்க்கிறேன். சரி, ஒருவேளை சுற்றிப் பார்ப்பதற்கு வசதியாக வேறு எங்கோ தங்கிவிட்டாய் என்று நினைத்தேன். எல்லாம் பார்த்தாயா? இப்படி இருக்கிறது ஊர். நான் 5-6 வருடங்கள் முன்பு காலேஜ் சுற்றுலாவிற்கு வந்திருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் நிதானமாக ரசித்துப் பார்க்க முடிந்தது. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், நீ மட்டும் தனியாகவா எல்லா ஊருக்கும் போகிறாய்? ஹரிராவ் இந்த கேள்வியைக் கேட்டதும் நித்யா பதில் சொல்வதற்கு முன் அவருடைய மனைவி காபி கொண்டு வைத்தாள். காபி சாப்பிடும்மா என்றாள். நித்யா தாங்க்ஸ் என்று கூறி காபியை கையில் எடுத்துக்கொண்டாள். ஹரிராவும் காபி டம்ளரை கையில் எடுத்தவாறே தன் மனைவியிடம், இவள் என் சிநேகிதர் ராமநாதனின் பெண். சென்னையில் வேலை பார்க்கிறாள். நிறைய ஊரெல்லாம் சுற்றிப் பார்க்கப் போகிறாள் என்றார். அவர் மனைவி, என்ன ஊரெல்லாம் போயிருந்தாய் அம்மா எனவும் நித்யா சுருக்கமாகத்தான் போன ஊர்களையெல்லாம் பற்றிச் சொன்னாள். ஹரிராவின் மனைவி, எல்லாமே நல்ல இடங்கள். நீ பேசிக் கொண்டிரு, சாப்பிட்டுவிட்டுத்தான் போகணும் எனக் கூறிவிட்டு உள்ளே சென்றாள். காபியை குடித்த நித்யா, சார், நீங்க கேட்டதற்கு பதில் சொல்லறேன் என்று தன் பெற்றோரிடம் கூறியதையே சுருக்கமாகக் கூறினாள். தலையை ஆட்டி ஆட்டி கேட்ட அவர், ரொம்ப நல்லது, அப்படித்தாம்மா இருக்கணும். அப்பத்தான் தைரியமும் அனுபவமும் வரும் என்று. வாம்மா வீட்டைச் சுற்றிப் பார் என்று வீட்டைச் சுற்றிக் காண்பித்தார். மாடியில் ஒரே ஒரு அறை பாத்ரூம் அட்டாச்ட் இருக்கு. யாராவது கெஸ்ட் வந்தால் தங்கலாம் என்று மாடிக்கு கூட்டிச் சென்றார். மாடி அறையை பார்த்துவிட்டு மொட்டை மாடிக்குச் சென்றார்கள். குட் மார்னிங் சார் என்று யாரோ ஹரிராவை விழித்ததைக் கேட்டாள். தெரிந்த குரலாக இருக்கே என்று திரும்பினாள் நித்யா. அட, மூர்த்தி அல்லவா? ஹரிராவ், குட் மார்னிங் மூர்த்தி, இன்னும் ஆபீஸ் போகவில்லையா என்றார். புறப்பட வேண்டியதுதான். உங்க வீட்டிற்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா என்று கேட்டு அந்த திக்கில் பார்த்தவனுக்கு ஷாக் அடித்தது. ஹரிராவுடன் நித்யா, நீங்களா மேடம் என்று கூவிவிட்டான். ஹரிராவுக்கும் அதிர்ச்சி. உனக்கு தெரியுமாம்மா இவரை என்றார். நித்யா வெகு சுருக்கமாக நடந்தவற்றைக் கூறினாள். அப்படியா, நல்ல வேளை அடிக்கடி பட்டால் ராமநாதன் பதறிப் போவார். சார், தயவு செய்து அப்பாவிடம் சொல்லிடாதீங்க, அவர் உடனே நாளைக்கு இங்கே வந்துடுவார். ஹரிராவ் சிரித்தார். இல்லையம்மா, ஆனால் நீ ஜாக்கிரதையாக இரு. மூர்த்தி, 1 நிமிஷம் வீட்டிற்கு வர்றீங்களா என்றார். இதோ வரேன் சார் என்று மூர்த்தி குரல் கொடுக்கவும் இருவரும் கீழே இறங்கி முன்னறைக்குச் சென்றனர். மூர்த்தி வந்த பிறகு எல்லாரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். ஹரிராவ், ஆமா மூர்த்தி, நீங்க மும்பை போறதாகச் சொன்னீர்களே, இப்பொழுது என்றார். நாளை ட்ரெயினில் போகிறேன் சார். எல்லாரும் தானே? ஆமாம் சார். சரி, அப்ப நான் வரட்டுமா? மிஸ் நித்யா, நான் வருகிறேன் நித்யா சொன்னாள். சார், நானும் நாளை மும்பைக்குத்தான் வருகிறேன். அப்படியா, நாளை நாம் ஸ்டேஷனில் பார்க்கலாம் என்று மூர்த்தி புறப்பட்டுச் சென்றான். அறைக்கு திரும்பும் பொழுது மதியம் வெகு நேரமாகிவிட்டது. தேவையான சில பொருட்களை வாங்கிக் கொண்டு அறைக்கு வந்த நித்யா முதல் வேலையாக ஆஷாவிற்கு போன் செய்தாள். ஆஷா, நான் நாளை பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு மும்பை வருகிறேன். அங்கு வேறு ஏதாவது முக்கிய விஷயம் உண்டா? அப்படியானால் ஓகே, நேரில் பேசிக் கொள்ளலாம். குட் நைட்.
பேச்சை முடித்துக்கொண்டு தனது அடுத்த பயணத்திற்கான ஏற்பாடுகளைச் செய்யத் துவங்கினாள். பெங்களூரு சிட்டி ரயில் நிலையம். சுமார் 7 மணிக்கே தன் ஓட்டலறையை காலி செய்துவிட்டு ரயிலுக்கு வந்துவிட்டாள் நித்யா. மும்பை வரை செல்லும் ரயில் வண்டி ஏற்கெனவே பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தது. அங்குமிங்கும் கண்களை ஓட்டினாள். ஒருவேளை மூர்த்தி எங்காவது கண்ணில் படுகின்றானோ என்று. காணவில்லை. தன்னுடைய பெட்டியையும் சூட்கேஸையும் உள்ளே ஏற்றிக்கொண்டு சென்றாள். தான் பெங்களூருவுக்கு வந்த தினம் நடந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்ததால் ஜாக்கிரதையாக ஏறினாள். தன் பெட்டிக்குள் நுழைந்தவள் திடுக்கிட்டாள். அவளுக்கு முன்பே மூர்த்தி அங்கு உட்கார்ந்திருந்தான். மூர்த்தியும் நித்யாவை கவனித்து விட்டான். வாங்க மிஸ் நித்யா, முதலிலேயே சார்ட்டில் உங்கள் பெயரை பார்த்துவிட்டேன் என்று வரவேற்றான். ஹலோ என்றவாறே தன் பெட்டிகளை அடுக்கிவிட்டு நித்யாவும் அமர்ந்தாள். பிறகு, சார் நீங்கள் மும்பையில் எவ்வளவு நாட்கள் இருப்பீர்கள் எனக் கேட்டாள். அதற்கு மூர்த்தி நேரடியாக பதிலளிக்காமல் மூர்த்திக்குச் சற்று தள்ளி உட்கார்ந்து ஒரு குழந்தைக்கு புட்டியில் பால் கொடுத்து கொண்டிருந்த ஓர் இளம்பெண்ணை சுட்டிக்காட்டி, மிஸ் நித்யா, இவள் என் தங்கை பவானி. அந்த குட்டி பயல் அவளுடைய குழந்தை. பவானி இவுங்க நித்யா. நம்ம ராவுக்கு வேண்டியவங்க அன்று உன்னிடம் நான் சொன்னேனே என்று இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி வைத்தான். ஹலோ என்று சிரித்தவாறே இருவரும் கூறினார்கள். பவானியின் முகம் மிகவும் அழகாக இருந்தது. நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு ஒரு காட்டன் புடவை உடுத்தியிருந்தாள். சற்று இளைப்புடன் காணப்பட்டாள். அதிக நகைகள் அணியவில்லை. கண்களில் சோகம் தெரிந்தது. திடீரென்று அந்த குழந்தை நித்யாவை கொட்ட கொட்ட பார்த்தது. நித்யா ஆசையுடன் குழந்தையை பார்த்தாள். அட, புதிய குரல் கேட்டு நன்றாக பார்க்கிறானே என்று அதிசயித்தாள். ஆமாம், என்ன பேர் வைத்திருக்கிறீர்கள் என்றாள். விஜயன் என்று சொன்னாள். நான் அன்று ராவ் வீட்டிற்கு வந்த பொழுது நீங்க சொல்லவில்லையே. நான் வந்து பார்த்திருப்பேனே எனக் கேட்டாள். தப்பாக நினைக்காதீங்க நித்யா. நீங்கள் அவர் வீட்டிற்கு வந்திருக்கிற பொழுது கூப்பிட்டால் அது அவருக்கு பிடிக்காமல் போகலாம் என்று சமாதானம் சொன்ன மூர்த்தி, பவானி வண்டி புறப்படப் போகிறது. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் சொல்லு, வாங்கி வருகிறேன் என்று கேட்டான். இல்லை அண்ணா, எல்லாமே இருக்கு. ஒரு நிமிடம் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். பால் புட்டியை கழுவிக் கொண்டு வருகிறேன் என்று குழந்தையை மூர்த்தியிடம் கொடுத்துவிட்டு பவானி வெளியே சென்றாள். மூர்த்தி அவசரமாக, மிஸ் நித்யா, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து இந்த குழந்தையின் அப்பாவை பற்றியோ அல்லது நாங்கள் எதற்கு போகிறோம், எவ்வளவு நாட்கள் இருப்போம் என்றோ பவானி முன்பு எதுவுமே பேசாதீர்கள். சமயம் வரும் பொழுது நான் விவரமாக உங்களுக்கு எல்லாம் சொல்லுகிறேன் என்றான். பவானி உள்ளே வந்தாள். ஒரு குலுக்கலுடன் வண்டி கிளம்பியது. தடக் தடக் என்ற சப்தத்துடன் வண்டி நிற்காமல் ஓடியது. சிறிது நேரம் பொதுவான விஷயங்களையே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு மூர்த்தி, நேரமாகிவிட்டது. நித்யா, நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். பவானி, நீயும் படுத்துக்கொள். ஏதாவது தேவை என்றால் கேள். குழந்தைக்கு நன்றாக போர்த்திவிடு. நித்யா, குழந்தை இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். நடுநடுவே எழுந்திருப்போம், சாரி என்றான். அதனால் என்ன சார், நாம் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரிதானே போகிறோம் என நித்யா கூறவும் மூர்த்தி நன்றியுடன் தலையை அசைத்தான். முதல் நாள் பெங்களூருவிலிருந்து கிளம்பி நீண்ட தூரம் ஓடி மிகவும் களைப்படைந்த ரயில் வண்டி மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்தினுள் நுழைந்து ஒரு குலுக்கலுடன் நின்றது. ரயில் நிலையம் கலகலத்தது. நீண்ட பயணம் முடிந்து அனைவரும் இறங்குவதற்கு தயாராகினர். பயணத்தின் போதே நித்யாவிற்கு ஆஷாவிடமிருந்து அவள் ரயில் நிலையத்திற்கு வருவதாக போன் வந்தது. முதலில் நித்யா இறங்க, தொடர்ந்து மூர்த்தியும் இறங்கினான். பிறகு பவானியையும் குழந்தையையும் பத்திரமாக இறக்கிவிட்டனர். ஹாய் நித்யா என்று ஆஷா அருகில் வர, ஆஷா என்று நித்யா அழைத்தவாறே ஆஷாவை தழுவிக்கொண்டாள். வாங்க, வீட்டிற்கு போகலாம் என்று ஆஷா நித்யாவிடமிருந்து ஒரு பையை எடுத்துக்கொண்டாள். ஒரு நிமிஷம் ஆஷா என்று கூறிய பின்பு அவளுக்கு மூர்த்தியையும் பவானியையும் அறிமுகம் செய்து வைத்தாள். ஒரு சில வார்த்தைகள் பேசிய பின்பு, மூர்த்தி சார், நான் என் ஃப்ரெண்டுடன் போகிறேன். நீங்கள் அவகாசம் கிடைக்கும் பொழுது போன் செய்யுங்கள். உங்க போன் நம்பரும் என்னிடம் இருக்கிறது. வருகிறேன். பவானி, குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நித்யா விடைபெற்றுக் கொண்டு ஆஷாவுடன் சென்றாள். நித்யா, அந்த ஜோடி யார் எனக் கேட்டாள் ஆஷா.
அவர்கள் கணவன் மனைவி இல்லை ஆஷா. அண்ணன் தங்கை. அவர் மூர்த்தி சொந்த விஷயமாக மும்பை வந்திருக்கிறார். எனக்கு அவரை பெங்களூருவிலேயே அறிமுகமாயிற்று. ஆமாம், உங்கள் விஷயத்தில் என்ன முன்னேற்றம்? நான் ராகுலின் பெற்றோர்களை பார்த்ததை அவரிடம் சொன்னேன். அவர், சரி, நானும் என் அம்மா அப்பாவிடம் ஒருமுறை பேசிவிட்டு அப்புறம் மேற்கொண்டு செய்ய வேண்டியதை யோசிக்கலாம் என்றார். 10 நாட்கள் ஆகிவிட்டன. நித்யாவினால் உடனே வேறு ஏதும் சொல்ல முடியவில்லை. பிரயாண அலுப்பு வேறு. சரி ஆஷா, நல்ல ஓட்டலாகச் சொல் தங்குவதற்கு. நித்யா வழக்கமாக என் மாமா வந்தால் ஓர் ஓட்டலில் தங்குவார். வசதியாகவும் டீசண்டாகவும் இருக்கும். அதில் உனக்கு ரூம் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று கூறிய பின் ஆட்டோ ஒன்றை ஏற்பாடு செய்து நித்யாவை அழைத்துக் கொண்டு சென்றாள் ஆஷா. ஆஷா கூறியபடியே ஓட்டல் நன்றாகவே இருந்தது. தங்கும் வசதியுடன் சாப்பாட்டு வசதியும் இருந்ததால் பிரச்சினை இல்லை. அறையில் நித்யாவை விட்ட பின்பு, நித்யா, நான் நாளை காலையில் போன் செய்துவிட்டு வருகிறேன். நாளை ஒரு நாள் நான் லீவு போட்டுவிட்டு உன்னுடன் இருக்கிறேன். நிறைய பேசலாம் என்று கூறி விடை பெற்றுக்கொண்டாள் ஆஷா. இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு அப்பாவுடன் போனில் பேசிய பின்பு களைப்புடன் படுக்கையை நாடிச் சென்றாள். காலையில் கண்விழித்த நித்யாவிற்கு இரவு முழுவதும் நன்றாக ஓய்வு எடுத்ததால் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. 1 வாரம் இருக்கிறது. அதன் பின் டில்லி போக வேண்டும். மும்பையில் சுற்றி பார்க்க வேண்டியது தவிர மூர்த்தியை பற்றியும் அவனுடைய தங்கை பவானியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். பவானியை பற்றிச் சொல்கிறேன் என்றாரே. அவர் என்னதான் வெளியில் பேசி பழகினாலும் ஏதோ கவலைப்படுகிற மாதிரியும் தெரிந்தது. பார்க்கலாம், அவரை போன் செய்து கூப்பிடுவதாகச் சொல்லியிருக்கிறாரே. இது இப்படியென்றால் ஆஷாவின் சமாசாரம் ஏன் இப்படி? ராகுல் என் மசமச வென்றிருக்கிறார். வேலையில் பழகுவதில் எல்லாவற்றிலும் சுறுசுறு என்றிருப்பவர் இதில் ஏன் இவ்வாறு இருக்கிறார்? ஒருவேளை ஆஷாவை கழட்டிவிட நினைக்கிறாரோ? இருக்கட்டும், நாமும் அவரை ஒருமுறை பார்த்து பேச வேண்டும். சென்னையிலிருந்து வந்த நான் ஆஷாவிற்கு பக்கபலமாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளட்டுமே. இவ்விதமாக பலவாறு யோசித்த நித்யா, சொன்னால் சொன்னபடி ஆஷா வந்து விடுவாள் என்று குளித்துவிட்டு சீக்கிரமே தயாராகிவிட்டாள். டக் டக், கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தாள். ஆஷா. குட் மார்னிங் நித்யா. குட் மார்னிங் ஆஷா. வாருங்கள். முதலில் டிபன் சாப்பிடுவோம். பிறகு இன்று என்ன செய்யலாம் என்று திட்டமிடுவோம். இருவரும் அறையை பூட்டிக் கொண்டு காலை உணவு சாப்பிடச் சென்றனர். டிபன் சாப்பிடும் பொழுதே ஆஷா, நித்யா, நாம் முதலில் சித்தி விநாயகர் கோவிலையும் மகாலட்சுமி கோவிலையும் பார்த்து விடுவோம். மத்தியானம் சாப்பாட்டுக்குப் பிறகு ரெஸ்ட் எடுத்துக் கொண்டு விட்டு மாலை ஜூஹு பீச்சுக்கு போகலாம் என்றாள். நீங்கள் சொன்னால் சரிதான். ஆமாம், ராகுலை எனக்கு எப்போது அறிமுகம் செய்து வைக்கப் போகிறீர்கள்? நித்யா, நிச்சயமாக எங்கள் திருமணம் நடக்குமா? உண்மையை சொல்லுங்கள். ஆஷா, உங்களுக்கு ஏனிந்தச் சந்தேகம்? நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் மாமாவிடமும் ராகுலின் பெற்றோர்கள் ஒன்றும் மறுத்துப் பேசவில்லையே? அப்படி இல்லை நித்யா. ராகுலுக்கே திடீரென்று மனசு மாறிவிடுமா? சே, அப்படி எல்லாம் இருக்காது. ஒன்று செய்யலாம். நாளை நான் உங்கள் பாங்கிற்கு வருகிறேன். எனக்கு ரோஷினியையும் அறிமுகப்படுத்துங்கள். பிறகு எல்லோருமாக ராகுலை பார்த்து பேசலாம். 3 பெண்கள் கொண்ட படையை பார்த்த பின்பு அவரால் வேறு என்ன செய்ய முடியும்? இதைக் கேட்ட ஆஷா சிரித்துவிட்டாள். முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. பிறகு இருவரும் சித்தி விநாயகர் கோவிலுக்குச் சென்றார்கள். கணபதி தேவாவை வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லாம் நல்லபடி நடக்கட்டும் என்று தேங்காய் உடைத்து பிரார்த்தித்துக் கொண்டார்கள். மகாலட்சுமி கோவிலுக்குச் சென்றனர். ஆகா, அலைக்கடலருகே அமர்ந்த அந்த அம்பிகை மும்பையை வளங்குழிக்கும் நாடாக வைத்திருக்கிறாள். ஆனால் செல்வம் குழித்தும் எல்லோருக்குமா மன நிம்மதி கிடைக்கிறது? மேலும் ஒரு புறம் வறுமையும்தான் தாண்டவமாடுகிறது. என் சரி, போகட்டும். பெரிய பெரிய ஞானிகள் கூட விடை கண்டுபிடிக்க முடியாத இந்த பிரச்சினையை விட்டுவிட்டு யதார்த்தத்திற்கு வருவோம். இப்படியாக எண்ணங்கள் ஓடின நித்யாவிற்கு. பகலுணவு முடிந்து அறைக்குத் திரும்பினார்கள். ஆமாம் நித்யா, அந்த மூர்த்தி என்பவர் யார்? பெங்களூருவில் தெரிந்தவர் என்றாயே, இப்படி என்று கேட்டாள் ஆஷா. பெங்களூரு ரயில் நிலையத்தில் நடந்தது முதல் எல்லாவற்றையும் கூறினாள் நித்யா. மேலும்
நான் பேசிக் கொண்டு வந்ததில் அவர் ஒரு PE பட்டதாரி என்றும் பெங்களூருவில் ஒரு எலக்ட்ரானிக் தொழிற்சாலையில் வேலை செய்வதாகவும் சொன்னார். அவருடைய தங்கையைப் பற்றி அப்புறமாகச் சொல்லுவதாகச் சொன்னார். அவள் முன்பு அவரும் அதை பற்றி பேசவில்லை. என்னையும் எதுவும் கேட்க வேண்டாம் என்றார். சரி, நான் எங்கே எல்லாம் போய் என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் என்றாள். இங்கே ஒரு டிராவல் ஏஜெண்ட் இருக்கிறார். எங்கள் பாங்கில் கஸ்டமர். அவரிடம் சொல்லியிருக்கிறேன். 3 நாளைக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். நாளை என் ஆபீஸுக்கு வருகிறீர்கள். நாளை இரவு என் வீட்டிற்கு நீங்கள் வருகிறீர்கள். நாளை மறுநாள் முதல் ஊர் சுற்றும் படலம்தான் என்று சொல்லி ஆஷா சிரித்தாள். அன்று மாலை வெகுநேரம் இருவரும் ஜூஹூ கடற்கரையில் பொழுதை கழித்தனர். இருட்டத் தொடங்கியது. லேசாக மழை தூறியது. ஆஷா நித்யாவை அவளுடைய ஓட்டலில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்குச் சென்றாள். மறுநாள் காலை நித்யாவிற்கு வேறு வேலையில்லை. ஆஷாவை பார்க்க 11 மணிக்கு போனால் போதும். அதுவரை சற்று நேரம் டிவி பார்த்தாள், பெற்றோருடன் பேசினாள். காலை உணவிற்குப் பிறகு ஓட்டலை விட்டு வெளியேறி காலார நடந்தாள். பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய சிவன் கோவிலை பார்த்துவிட்டு கண்ணில் பட்ட சில அபூர்வ பொருட்களை வாங்கிக் கொண்டாள். அறைக்கு திரும்பி தன்னை தயார் செய்து கொண்டு ஆஷாவின் ஆபீஸுக்கு விரைந்தாள். முதல் நாளே எப்படி வரவேண்டும் என்ற விவரங்களை ஆஷாவிடம் கேட்டு வைத்திருந்ததால் சிரமம் இன்றி சென்று விட்டாள். பாங்கின் உள்ளே நுழைந்த நித்யா விசாரித்துக் கொண்டு ஆஷாவை பார்த்தாள். ஒரு 10 நிமிடங்கள் வெயிட் பண்ணுங்கள் நித்யா என்று கூறிவிட்டு கையிலிருந்த வேலையையும் முடித்துக்கொண்டு பக்கத்திலிருந்த ஒருவரிடம் ஏதோ கூறிவிட்டு வந்தாள் ஆஷா. நித்யாவை அழைத்துக் கொண்டு வேறு ஓர் அறைக்குள் நுழைந்தாள். அது லோன் பிரிவு. அங்கே நிறைய கோப்புகளுடன் போராடிக் கொண்டிருந்த ஒரு பெண் நிமிர்ந்து பார்த்தாள். ஹாய் ஆஷா, இவங்க உன் பிரண்டா? லோன் விஷயமா என்று கேட்டாள். இல்லை ரோசினி, இவங்க மிஸ் நித்யா, என் சென்னை பிரண்ட் என்று இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தாள். பிறகு நித்யாவை தான் பார்த்தது பழகியது எல்லாவற்றையும் விவரித்தாள். ரோஷினி, இவங்களிடம் எல்லா விவரங்களையும் சொன்னேன். சென்னை சென்று வந்ததை பற்றியும் ராகுல் அசுரத்தையாக இருப்பது பற்றியும் சொன்னேன். அவங்க நாம் 3 பேரும் ஒன்றாக ராகுலை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லுறாங்க. ஆஷா இந்தியில் இவ்வளவையும் ரோஷினியிடம் சொல்ல அவள் ஓ கிரேட், இப்பவே போகலாம் என்று எழுந்தாள். உடனே நித்யா, நோ மேடம், நாம் என்ன பேசப் போகிறோம், எப்படி அதை கேட்க வேண்டும் என்று நமக்குள் டிஸ்கஸ் செய்துவிட்டு பிறகு போகலாமே எனவும் மற்ற இருவரும் அதை வரவேற்றனர். சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு மூவரும் ராகுலை முற்றுகையிட்டனர். ஆரம்ப அறிமுகத்திற்குப் பிறகு நித்யா, மிஸ்டர் ராகுல், நீங்கள் என் தோழியை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக கேள்விப்பட்டேன். கங்கிராட்ஸ். நீங்கள் இருவருமே அதிர்ஷ்டம் செய்தவர்கள். ஆனால் திருமணத்தை தள்ளி போடாதீர்கள் என்றாள். இதுவரை ஆங்கிலத்திலே பேசியவள் தமிழுக்கு இறங்கிவிட்டாள். நீங்கள் படித்தவர், நல்ல அறிவாளி, திறமைசாலி. ராகுல், ஒன்று சொல்லவா? ஒரு பெண்ணின் மனதில் ஒருவர் மீது ஒருமுறை ஆசை உண்டானால் அதை மாற்றுவது கடினம். நீங்களும் அவளை விரும்புகிறீர்கள் என்று தெரிந்த பின்புதான் அவள் அந்த காதலை மேலும் வளர்த்துக் கொண்டாள். ரோசினியிடம் நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். உங்கள் பெற்றோரை அவள் பார்த்து பேசியிருக்கிறாள். நீங்களும் ஆஷாவின் பெற்றோரோடு பேசியிருக்கிறீர்கள். எல்லாரும் ஒத்துப்போன ஒரு விஷயத்தை ஒத்திப்போட வேண்டாம். இது ஒரு நல்ல விஷயம். நான் ரொம்பவும் ஓவராக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். ராகுல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான். பிறகு, மேடம், நீங்கள் சொல்லுவது எல்லாமே சரிதான். இதுவரை எல்லாமே ஒழுங்காக நடந்ததாலேயே நான் ஒருவேளை அவசரப்பட்டுவிட்டேனோ, பிற்காலத்தில் இது ஒரு குறையாகிவிடுமோ என்று யோசித்தேன் என்றான். சிரித்தாள் நித்யா. என்ன லாஜிக் சார் இது? ஒழுங்காக நடந்தால் ஏன் என்கிறோம், கோளாறாக நடந்தால் ஏன் இப்படி என்கிறோம் என்று பலவிதமாக வாதாடினாள் நித்யா. தமிழும் ஆங்கிலமும் கலந்த உரையாடல் என்பதால் மற்ற இருவரால் சில பகுதிகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்குள் ராகுலுக்கு அழைப்பு வந்துவிட்டது. ஆனால் நித்யா விடவில்லை. ராகுல், சரி மிஸ் நித்யா, நீங்களும் சென்னை வாசி. அதனால் என்னுடைய சகோதரியின் இடத்திலிருந்து நீங்கள் பேசுவதாக எடுத்துக்கொள்ளுகிறேன். இன்னும் சில நாட்களில் நான் சென்னை வருவேன். உங்களையும் பார்ப்பேன். இந்த திருமணம் நிச்சயம்
என்று பிறகு ஆங்கிலத்தில் அதையே மற்ற இருவரிடமும் கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க விரைந்தான். ஆஷாவிற்கு அளவற்ற மகிழ்ச்சி. ரோஷினி நித்யாவின் கையை பிடித்து உலுக்கி, "வுண்டர்புல்" என்றாள். சிறிது நேரம் கழித்து மூவரும் ஒன்றாக பகல் உணவு சாப்பிட்டனர். அப்பொழுது நித்யாதான் ராகுலுடன் தமிழில் பேசியதை எல்லாம் அவர்களுக்கு விளக்கிச் சொன்னாள். அன்று மாலை நித்யாவை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுவதாக ஆஷா கூறவும், நித்யா அவர்கள் இருவரிடமும் விடை பெற்றுக் கொண்டாள். அன்று மாலை நித்யா ஆஷாவுடன் அவளுடைய வீட்டிற்குச் சென்று அவளுடைய பெற்றோர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு தமிழ்ப் பெண், அதுவும் சிறுவயது இவ்வளவு தூரம் வேறு மொழி பேசும் பெண்ணுக்காக பரிந்து பேசி தன் மகளுக்கு உதவி செய்தது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அன்பு என்பது மொழிக்கு அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதற்கு அடுத்த 3 தினங்களில் டூரிஸ்ட் வண்டியில் பல இடங்களுக்குச் சென்றாள் நித்யா. கேட்வே ஆப் இந்தியாவையும் சிவாஜி சிலையையும் பார்த்தாள். நம் நாட்டில் எவ்வளவு தியாகிகள் உருவானார்கள்! அண்ணல் காந்தி போல், நேரு போல் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி, பகத்சிங், கோகலே திலகர், ராஜாஜி, பாரதியார், காமராஜர் இவர்கள் போல் இப்பொழுது எங்கே? இப்போது இல்லையா? அல்லது அவர்களை இந்த சமூகம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் புறக்கணித்து விட்டதா என்று நினைத்தாள். சுதந்திர போராட்டத்தில் இன்னுயிர் நீத்தவர்களையெல்லாம் ஒரு கணம் மனதில் எண்ணி அஞ்சலி செலுத்தினாள். மெரீன் டிரைவும் இலிபெண்டா குகையும் ஆனந்தத்தை அளித்தது. ஆசைப்பட்ட சில பொருட்களையும் வாங்கிக் கொண்டாள். இவ்வாறு 3 நாட்கள் ஓடிவிட்டன. அன்று இரவு அறைக்கு வந்த உடனே அப்பாவிடமிருந்து போன் வந்தது. அம்மாவிற்கு உடம்பு சற்று சரியில்லாமலிருந்து தேவலை என்றார். அப்பா, நான் டில்லி போகாமல் சென்னை வந்துவிடட்டுமா? வேண்டாம் நித்யா, ஓடுகிற ஓட்டம் இன்னும் 1 வாரம், நீ கவலைப்பட வேண்டாம், நிதானமாக வா என்று அப்பா சொன்னதும் சரி என்ற நித்யா அம்மாவுடனும் சிறிது நேரம் பேசினாள். அவள் பேசி முடிந்தவுடன் மூர்த்தியின் போன் வந்தது. நித்யா, நாளை காலை எங்களை பார்க்க வர முடியுமா? வருகிறேன். எங்கு வர வேண்டும்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஓட்டல் விலாசம் கொடுங்கள், நானே வந்து அழைத்துச் செல்லுகிறேன். நித்யா அவ்வாறே செய்யவும், நாளை காலை பார்க்கலாம் என்று போனை வைத்தான் மூர்த்தி.